ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். வித்தியாசமான சுவையில் சப்பாத்தி பூரிக்கும் ஒரு மசாலா குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி வந்து ரொம்ப வித்தியாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக கடாயில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு இதில் பிரியாணி பொருளை போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்திட்டு பச்சை மிளகா கீரி சேர்த்திக்கலாம் 2 சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி வந்துட வேணும். வதக்கணுன்னே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த குருமாவுக்கு வந்து ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். நல்லா வதக்கிட்டு இதில் 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்திட்டு இதோட கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா குழைய வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணுன்னே இதில் வந்து தனி மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூனும், காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூனும், கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூனும், மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூனும், மல்லிப்பொடி வந்து 2 டீஸ்பூனும் சேர்த்திட்டு எந்தளவுக்கு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கிறீங்களோ இந்த குருமாவுக்கு அந்த அளவுக்கு இந்த மசாலா பொருளை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா 1 நிமிஷம் எண்ணெயிலேயே அடுப்பு மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்க வேணும். இப்போ நல்லா குருமை வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இதோட ஒரு 4 பெரிய உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த மசாலாவில் சேர்த்திக்கலாம். மசாலாவில் சேர்த்துனோன்னே இன்னுமே நல்லா கெட்டியாயிரும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து குறைவான தீ வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்குல மசாலாலெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டான முறையில் இருக்கும். இப்போ நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலையை ஒரு கைப்பிடி சேர்த்திட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப சுவையான முறையில் சப்பாத்தி, பூரிக்கு, இட்லி தோசைக்கு அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு மசாலா குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த வித்தியாசமான சுவையில் ரெடியான உருளைக்கிழங்கு மசாலா குருமாவை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டான முறையில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே, பாய்.